ஜாதிலாம் கம்மியாயிட்டே வருது. இந்த நேரத்துல என்னன்னா அந்த ஜாதி படமா நிறைய வருது. ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காடி வெட்டி குரு ரொம்ப நாள் சேர்ந்து அண்ணன் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஆர்கே சுரேஷ் அண்ணன் வெறித்தனமா இருக்கு. மார்னிங் ஷோ இப்போ பாத்தீங்கன்னா ஜாதிக்குள்ள படம் ஓகேங்களா. அது ரொம்ப நாள் சேர்ந்து அண்ணன் எடுக்கிறாரா இல்ல அந்த ஜாதிக்கோசம் மக்களுக்கோசம் அரசியல உள்ள என்ட்ரி ஆக போறாரா, எதுக்கோசம் அந்த படத்துல நடிச்சாருன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் வந்து ஜாதிக்குள்ளது அந்த படத்தை பார்த்துட்டு என்னென்ன சொல்யூஷன் தர போறாங்க, என்ன ஒரு மெசேஜ் தர போறாங்கன்னு எங்களுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. நம்ம போயிட்டு படம் பார்த்தவங்க கிட்ட ரிவ்யூ கேட்போம். டீசர் பார்த்ததை விட படம் வேற லெவல்ல இருக்கு. டைலாக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கு. எல்லா ஆக்டருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க வேற லெவல்ல. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மேக்சிமம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. படம் என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஜாதி ரிலேட்டடாக இருக்குது. இப்போ ஜாதிலாம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதிலாம் கம்மியாயிட்டே வருது. இந்த நேரத்தில் என்னென்னா அந்த ஜாதி படமாக நிறைய வருது. இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும் தவறு நடக்கலை. இப்போ எல்லா சமுதாயத்துலேயுமே எல்லா ஜாதிலையுமே ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தும் இப்போ எப்படி சொல்கிறது, அந்த பறையர் வன்னியர் அவங்க ரிலேட்டடாகவே பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்ல வேணாம், ஒரு பொதுவாக எடுத்துருக்கலாம். மற்றபடி படம் வந்து நல்லா ஆர்கே சுரேஷ் அண்ணா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். ஃபுல்லாக நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் தப்பு பண்ணுது, இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வன்னியர்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் தப்பு பண்ணுது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறது வேணான்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக எடுத்துட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சமுதாயத்தில் மட்டுமே தவறு நடந்து நியூஸ் வந்திருக்காது, எல்லா சமுதாயத்திலையுமே நடந்திருக்கும். நீங்கள் நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ வர்றது வந்து நிறைய படத்தில் ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றியே சொல்கிறாங்க. அது வேணாம், எடுத்தால் ஒரு பொதுவாக எடுக்கலாம். இல்லை ஜாதிலாம் ரொம்ப பார்த்துக்காதீங்க, இல்லை பார்த்தாலும் அது கொலை பண்ணுற லெவலுக்குலாம் போய்க்க வேணாம். இப்போ அந்த ஜாதிக்காக கொலை பண்ணுறது அந்த லெவலுக்கு போக தேவையில்ல, அந்த அளவுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா இப்போ நாடு எவ்வளோ முன்னேறி போயிடுச்சு. அந்த ஒரு ஜாதிக்காக கொலை பண்ணிக்கிறது, இப்போ எங்கள் ஜாதி பையன் அந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு அவனை சாவடிக்கிறது, அதெல்லாம் அந்த அளவுக்கு போக தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக அதை எடுத்துக்க வேணாம். அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். இப்போ அந்த பையன் அந்த பொண்ணு விருப்பப்பட்டு பண்ணிக்கிறாங்கன்னா அதை விட்டுறலாம். அதை வந்து அவங்கள கொலை பண்ணுறது, அவங்கள வந்து மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு வற்புறுத்தி இப்போ நம்ம ஜாதிக்கார பையனுக்கு தான் பண்ணி வைக்கணும், நம்ம ஜாதிக்கார பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அப்படியே எப்படி சொல்கிறாங்க, எங்கள் குடும்ப கௌரவம் போயிடும், மானம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில நிறைய படத்துல நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு அந்த பொண்ணு செத்தே போயிடும், வேற ஜாதிக்கார பையனை லவ் பண்றான்னு. இப்போ அட்லீஸ்ட் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாவது அந்த பொண்ணு உயிரோடவாது இருந்திருக்கும். அதை மெயினா யோசிக்கணும் அவங்க. சரி நம்ம பசங்க உயிரோட இருக்கட்டும், ஜாதிக்காக நம்ம வந்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துட வேணாம் அப்படி யோசிச்சாங்கனாலே நிறைய இந்த மாதிரி ஜாதிக்காக கொலை நடக்கிறது, பிரச்சனை நடக்கிறதுலாம் கம்மியாகும். இதுதான். மற்றபடி படம் ஓவராலா நல்லா தான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தை பத்தி ஆடியன்ஸ் வந்து என்ன எஃபெக்ட் எடுத்துப்பாங்க, அது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஒருத்தன் என்ன பண்ணுவானா, என் ஜாதி தான் பெருசு, நான் தான் என் ஜாதிக்காரன் தான் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை எந்த ஜாதினாலும் எல்லாருமே நல்ல ஆளுங்க தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அது அவங்கவுங்களோட விஷன் பொறுத்து, அவங்க பார்வையை பொறுத்து தான். ஓகே, நன்றி. நன்றி, தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.